அது ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். தீபாவளி சமையல் எங்கள் வீட்டில் வந்து ஆர்த்தி காலையில் ராட்டினம் மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய செஞ்சுட்டாங்க. காலைல ஏஞ்சி பார்க்குறதுக்குள்ளே வந்து பல ஐட்டம் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது. காலையில் தூக்கத்தில் ஏதோ உருட்டுற மாதிரியே ஒரு சவுண்டு. யாரும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களா அப்படின்னு போய் பார்த்தா வீட்டுக்குள்ளே உள்ளவங்க தான் உருட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து கிச்சனே வந்து தலைக்கெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரிம்பில் வந்து பிரியாணி அண்டு தயிர் பச்சடி, முட்டை, இது வடை, தேங்காய் சட்னி, சிக்கன் 65. இது செம்மையாக இருந்தது. டேஸ்ட் பார்த்தாச்சு ஆல்ரெடி. வந்து மட்டன் வறுவல் இது பார்த்திங்கன்னா அதுவே வந்து மட்டன் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு. ஸோ ஸ்ட்ரிம் பிரியாணி படைக்கிறதுக்கு வந்து நேத்தியே வந்து பலகாரம்லாம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி காலைல வந்து பலகாரம் பண்ணல, நேத்தியே பண்ணிட்டல, எல்லா பலகாரமும் நேத்தியே பண்ணியாச்சு. அதிரசம் அதெல்லாம் பண்ணலை. எனக்கு இது வரைக்கும் நான் பண்ணதில்லை சுழியம் அதிரசம்லாம். அதனால் சும்மா வடை மட்டும் வச்சேன். அப்புறம் முறுக்கு கூட நான் பண்ணலை. மாவு அம்மா யூஸ்வலாக அனுப்புவாங்க, வர லேட் ஆகிடுச்சு. ஸோ கடையிலேருந்து முறுக்கு வாங்கி வச்சுருந்தோம். அப்புறம் வந்து பால்கோவா வீட்டில் பண்ணேன். பால்கோவா, ஓலபகடா, காரா பூந்தி, அப்புறம் உருண்டை பிடிச்சேன். உருண்டை அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அது 2 உருண்டை பண்ணாங்க. ரவா உருண்டை ஒன்று பண்ணாங்க, பட் பயிர் உருண்டை ஒன்று பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு உருண்டையாக நான் அதை கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா வந்து பச்சை பயிரில் பண்ணியிருந்தில்ல, பச்சை பயிர் அண்ட் எகைன் எல்லா நட்ஸுமே போட்டு ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. உப்பு மாவு மட்டும் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அதுவுமே போட்டிருப்பாங்க, இன்னும் நிற்கிது. அது ஆக்சுவலாக புது பார்சல் போட்டது கொலம்பஸ் வரைக்கும் வந்துடுச்சு. வீட்டுக்கு வர முடியல. தீபாவளி அன்றைக்கி வந்துருக்கலாம், நாளைக்கு தான் வருதுன்னு இருக்காங்க. பட் போய் செக் பண்ணும். ஆக்சுவலாக இந்த வாட்டி ஒரு 4-5 ஐட்டம் செஞ்சாலும் பயங்கரமாக டயர்ட் ஆகிடுச்சு. பிரேமா ரொம்ப நாள் டச்சே இல்லாமல் நான் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஐயோ இதெல்லாம் நீ பண்ணது பார்க்கதே எனக்கு இல்லை. எனக்கு சாப்பாடு லஞ்ச் எப்பவும் யூஸ்வலாக லஞ்ச்லாம் நான் பண்ணிவிடுவேன். இந்த சேவரிஸ்லாம் பண்ணுறது வந்து எனக்கு சரியாக வரல. அந்த அச்செல்லாம் வந்து ரொம்ப சொதப்பிடுச்சு, அதுவே காண்டாயிடுச்சு. அப்புறம் இந்த உருண்டை பிடிக்கும் போது அந்த நெய்யில் வந்து நான் உப்பு போனது அதெல்லாம் வந்து இதாகிடுச்சு. அதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பழைக்க வேண்டியது தானே. சூப்பர். பட் ஆனால் சாப்பாடு செம்மையாக இருக்குது. டேஸ்ட் பார்த்துருவோம். சூப்பராக இருக்குது பிரியாணி. பசங்களும் வந்து ரொம்ப ரசித்து சாப்பிட்ருந்தாங்க. தீரன் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டான். காலையில் நான் வந்து இட்லிக்கும் அவங்க சீக்கிரம் செஞ்சதுனால இட்லி ப்ளஸ் வந்து கறி குழம்பு. நம்ம ஊரில் அந்த தீபாவளி காலை சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி. காலையில் இட்லி கறி குழம்பு, மதியானம் வந்து ஷ்ரிம்ப் பிரியாணி, சிக்கன் 65, மட்டன் குழம்புலாம். சூப்பராக இருக்குது எல்லாமே.